إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا ومصطفانا محمد صلى الله عليه وسلم. بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الأمة وجاهد بالله على حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரது தோழர்கள், அவரது கிளையார்கள், அவரை பின்பற்றி வாழ்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என வர்ணிக்கப்படக்கூடிய இப்புனிதமிகு ஜும்மா தினத்திலே இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் ஜும்மா கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வின் மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு வழிபட்டு அவனது சட்ட திட்டங்களை வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளையிடுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு புது வருடத்தை அடைந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1448வது வருடத்தை அடைந்திருக்கிறோம். அதிலே முஹர்ரம் முதலாவது முஹர்ரம் மாதத்திலே 10வது தினத்திலே இன்று இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒரு வருடத்தை அடைவதென்பது புதிதாகத்தான் 1447ஆம் ஆண்டை அடைந்தோம், வேகமாகவே அது சென்று விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ரமலான் வருகிறது செல்கிறது, புதிதாகத்தானே அண்மையில் தானே ரமலான் வந்தது போன்றிருக்கிறது. சென்ற கிழமை ஜும்மாவிற்கு வந்தோம், மீண்டும் இன்று ஜும்மா. பாடசாலைக்கு செல்பவர்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை வருகிறது, வெள்ளிக்கிழமை வருகிறது, மாறி மாறி காலம் மிகவும் வேகமாக செல்வது போன்றிருக்கிறது அல்லவா? உண்மைதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலம் மிக வேகமாக சுழல்வது போன்றிருக்கும். இது மறுமையின் அடையாளம். மறுமை மிகவும் நெருங்கி விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம் தான் காலம் மிக வேகமாக செல்வது போன்றிருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா ததகாரபு ஸமான். காலம் சுருங்காத வரையில் மறுமை ஏற்படாது. எவ்வாறு சுருங்கும் என்று சொன்னார்கள், ஃபதகூனு ஸனது கஷ்ஷஹர். ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல் இருக்கும். ஃபயகூனு ஷஹ்ரு கல் ஜும்ஆ. ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல் இருக்கும். வதகூனுல் ஜும்அத்து கல் யௌம். ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்றிருக்கும். வயகூனுல் யௌமு கஸ்ஸாஅ. ஒரு வாரம் என்பது ஒரு மணித்தியாலத்தை போன்றிருக்கும். வதகூனு ஸாஅத்து கஹ்திராக்கி ஸஃபா. ஒரு மணித்தியாலம் என்பது ஒரு ஓலை தீப்பற்றி எரிவதை போன்றிருக்கும். அன்புடையவர்களே, நாம் வாழுகின்ற இந்த காலத்தை பார்த்தால் ஒரு மணித்தியாலம் என்பது ஒரு ஓலை தீப்பற்றி எரிகின்ற நேரம் போல் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்.
அந்த காலத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1448 ஹிஜ்ரி ஆண்டை அடைந்திருக்கிறோம். 10 நாட்கள் சென்றிருக்கிறது. 10 நாட்கள் சென்றதே விளங்கவில்லை. கடந்த ஜும்மாக்களிலே நீங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தின் வரலாறை பார்த்திருப்பீர்கள், முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகளை பார்த்திருப்பீர்கள். அந்த தொடரிலே இன்று முஹர்ரம் 10வது நாள் ஆஷூரா நோன்புடன் இருப்பீர்கள். நேற்றைய தினம் தாசுவா முஹர்ரம் மாதத்தின் 9வது தினம், இன்று ஆஷூரா முஹர்ரம் மாதத்தின் 10வது தினம். இன்று நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் அதிகமானவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் சில பேர் சில நேரம் நோன்பு வைக்காதிருந்தால் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு நான் உயிருடன் இருந்தால் இந்த முஹர்ரம் மாதம் தாசுவா நோன்பையும் ஆஷூரா நோன்பையும் இன்ஷா அல்லாஹ் நான் நோட்பேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எமக்கு சில அமல்களை தந்திருக்கிறான், எமது சிறு பாவங்களை மன்னிக்க செய்வதற்காக. அந்த வகையிலே நாங்கள் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் அரஃபா நோன்பை நோற்றோம். அந்த அரஃபா நோன்பின் மூலம் ஒரு கடந்த வர்ணத்தினதும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வர்ணத்தினதும் சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டதல்லவா? அதே போன்று இன்றைய தினம் இந்த ஆஷூரா தினத்திலே நோன்பு நோற்றால் ஒரு வருடத்தினுடைய பாவம், அதாவது ஹிஜ்ரி 1447ஆம் ஆண்டுக்குரிய எமது சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு இந்த அமல் போதுமானது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதன் பெருமதியை விளங்கினால் நிச்சயமாக நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நோட்போம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர் தொடர்ந்து 9 வருடங்கள் அந்த நோன்பை நோற்று வந்தார். ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஆஷூரா நோன்பு ஃபர்ல் என்ற அந்தஸ்திலே இருந்தது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்பு அது சுன்னத்தாக மாற்றப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் 9 ஆண்டுகளும் நோற்று வந்தார். ஹயாத்துடன் இருக்கும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த தினத்திலே நோன்பு நோட்பது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒத்தது போல் இருக்கிறதே என்று சொன்னபோது, நான் உயிருடன் இருந்தால் அடுத்த ஆண்டு 9ஆம் நாளையும் சேர்த்து நோட்பேன் என்று சொன்னார்கள். எனவேதான் தாசுவா நோன்பு 9ஆம் நாள் நோக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளிலே நோட்காவிட்டாலும் கூட நான் உயிரோடு இருந்தால் நோட்பேன் என்று சொன்ன நோன்பு 9ஆம் நாள் நேற்றைய தினம். தொடர்ந்து நோற்று வந்த நோன்பு 10ஆம் நாள் இன்றைய தினம். கண்ணியத்துக்குரியவர்களே, வருடங்கள் சென்று கொண்டிருக்கிறது, காலம் சென்று கொண்டிருக்கிறது, மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் கடந்த ஆண்டை எவ்வாறு கழித்தோம் என்று நாம் ஒரு சுய விசாரணை எம்மை செய்து பார்க்க வேண்டும். அதேபோல் ஹிஜ்ரி 1448ஆம் ஆண்டை எவ்வாறு கழிக்கப் போகிறோம் என்று ஒரு திட்டமிடலையும் செய்து கொள்ள வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஹுத்துபாவை நான் முஹர்ரமும் எமது அன்பான குடும்பமும் என்ற தலைப்பிலே, இந்த முஹர்ரம் மாதம் சென்றது சென்று விட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதம் எஞ்சியுள்ள இந்த காலத்தை, இந்த வருடத்தை எவ்வாறு எமது அன்பான குடும்பத்திற்காக திட்டமிடலாம் என்பது பற்றித்தான் இன்றைய ஹுத்துபாவிலே நான் சில விடயங்களை பேசலாம் என நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அலு அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு வ அன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லாஹு. 4 விடயங்கள், 4 வினாக்களுக்கு விடையளிக்காத வரையில் மறுமை நாளில் வைத்த காலை தூக்க முடியாது. ஒவ்வொரு அடியாரும் மறுமை நாளிலே 4 வினாக்களுக்கு விடையளிக்காத வரையில் வைத்த காலை தூக்க முடியாது. என்ன அந்த 4 வினாக்களும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், நீ உனது ஆயுளை எவ்வாறு கழித்தாய்? 2வது, கற்ற கல்வியை கொண்டு என்ன செய்தாய்? படித்தாய் தானே? படித்த கல்வியை கொண்டு நீ என்ன செய்தாய்? சமூகத்துக்கு ஏதாவது பிரயோசனமான விடயங்களை செய்திருந்தால் அங்கே பதில் அளிக்கலாம். செல்வத்தை எவ்வாறு சம்பாதித்தாய்? எவ்வாறு செலவு செய்தாய்? 4வது, உனது உடலை, உனது ஆரோக்கியத்தை எந்த விஷயத்திலே நீ அளித்துக் கொண்டாய்? இந்த 4 வினாக்களுக்கும் விடை சொல்லாத வரையிலே மறுமையிலே வைத்த காலை நார்த்த முடியாது என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 4 எதை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள்? உமர், இந்த வயது, இந்த காலம், ஆயுள், இதிலே சிறுவர் பராயம் இருக்கிறது, வாலிப பருவம் இருக்கிறது, முதிய பருவம் இருக்கிறது. இந்த பருவங்களை எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பானே. எனவே நாங்கள் இந்த பருவத்தை கழிப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டாமா? இந்த வயதை நாங்கள் எவ்வாறு கழிப்போம் என்பதற்கு ஒரு திட்டம் நம்மிடம் இருக்க வேண்டாமா? கட்டாயம் ஒரு திட்டத்தை வகுத்துத்தான் ஆக வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஏதோ பிறந்தோம், வளர்கிறோம், வாழ்ந்துவிட்டு செல்வோம் என்று எம்மால் வாழ முடியாது. நாம் எமக்கென்று ஒரு வழிகாட்டல் இருக்கிறது.
இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எமது எஞ்சியுள்ள காலத்தை திட்டமிட்டு வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெற நாம் முயற்சிக்க வேண்டும். இன்னும் ஒரு தடவை நபி அவர்கள் சொன்னார்கள், 5 விடயங்களுக்கு முன்பு 5 விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் பைஹக் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அகத்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சி ஷபாபக கப்ல ஹரமிக, முதுமை வருவதற்கு முன்பு உங்களது இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வஸஹ்ஹதக கப்ல சகமிக, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பு ஆரோக்கியமாக உள்ள நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வகினாஅக கப்ல ஃபக்ரிக, உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்பு உங்களுக்கு இப்போதுள்ள செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபராக கப்ல ஷுகலிக்க, நீங்கள் பிஸியாகிறதுக்கு முன்னால உங்களுக்கு இருக்கிற ஆஃப் டைம் ரிலாக்ஸை நீங்கள் நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க. வஹயாத்தக கப்ல மௌத்திக்க, மரணம் வருவதற்கு முன்னால உங்களோட வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போதும் இவற்றை பயன்படுத்துவதற்கு நாங்கள் திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா? எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய ஹுத்துபாவிலே இந்த 1448வது ஹிஜ்ரி ஆண்டை நாங்கள் கழிக்கும் போது எமது குடும்பத்தை எவ்வாறு திட்டமிடலாம் என்ற விடயத்தை சற்று நோக்கலாம் என நினைக்கிறேன். ஏன் நாங்கள் குடும்பத்தை இங்கே எடுக்கிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சுய மதிப்பீடு, இந்த திட்டமிடல் என்பது நிறுவனங்களுக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது, நிறுவனங்களுக்கு இருக்கிறது. அரசு அதற்காகவே வரவு செலவு திட்டத்தை நேரகாலத்துடன் சமர்ப்பிக்கிறது. ஒரு திட்டமிடல் இருக்கிறது. அரசு நிறுவனம் என்ற வகையிலே, திணைக்களம் என்ற வகையிலே பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் ஒரு 5 ஆண்டு திட்டம் இருக்கிறது. 5 வருடங்களுக்கு பாடசாலை எவ்வாறு செல்ல வேண்டும் என்று. அது போதாததுக்கு ஆனுவல் பிளானிங் வருடாந்த திட்டமும் இருக்கிறது. ஆனால் நமது குடும்பங்களுக்கு நாம் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோம்? இந்த வருடத்தை பயன்படுத்துவதற்காக நாம் எவ்வாறு திட்டமிட்டு இருக்கிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? கற்களும் மனிதர்களும் விறகாக போடப்படும் நரகம். கற்களும் மனிதர்களும் விறகாக போடப்படும் நரகத்தை விட்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரத்து தஹ்ரீம் 6வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நரக நெருப்பை விட்டும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தை சில திட்டமிடல்களை மேற்கொள்வோம். எனவே அந்த வகையிலே திட்டமிடல் என்ற அடிப்படையிலே முதலாவதாக நான் உங்களுக்கு எனது சில ஆலோசனைகளை முன்வைக்கிறேன். அவற்றிலே முடியுமானவற்றை இன்ஷா அல்லாஹ் எடுத்து நடக்க நாங்கள் முயற்சிப்போம். முதலாவதாக ஆன்மீக ரீதியான வழிகாட்டல். வீட்டு சூழலை ஒரு ஆன்மீக ரீதியாக மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வீடுகளிலே, எமது வீடுகளிலே நேரத்துக்கு தொழுகின்ற ஒரு அமைப்பை கொண்டு வருவோம். பெண்கள், ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற அமைப்பையும், பெண்கள் வீடுகளிலே நேரத்திற்கு தொழுகின்ற அமைப்பையும், தொழுகைக்கு பின்னால் மஹ்ரிபுக்கு பின்னாலும் சுபஹுக்கு பின்னாலும் கட்டாயமாக குர்ஆன் ஓதுகின்ற ஒரு நடைமுறையை வீடுகளில் கட்டாயப்படுத்துவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் அஷ்ஷரி கோத்திரத்தாரின் வீடுகளை அவர்களது வீடுகளிலிருந்து வரும் குர்ஆன் ஓதும் சத்தங்களிலிருந்து அறிந்து கொள்கிறேன் என்றார்கள். ஏன்? மஹ்ரிபானால் அவர்களது வீடுகளிலே ஓதுகின்ற சத்தம் ஒரு காலம் இருந்தது. எமது நாட்டிலும் வீடுகளிலே ஓதுகின்ற சத்தங்கள் மஹ்ரிப் வேளைகளிலே கேட்டன. ஆனால் இந்த காலத்திலே அது மலையேறி போய்விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, முதல் விடயமாக எமது வீடுகளில் தொழுகை என்ற விடயத்தை பிடிப்போம். 2வது கட்டாயமாக ஓதல் என்ற விடயத்தை கடைபிடிப்போம். குடும்பத்தோடு சேர்ந்து ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னும், குறைந்தது மஹ்ரிபுக்கு பின்னும் சுபஹுக்கு பின்னும் ஓதுகின்ற ஒரு நடைமுறையை நாங்கள் இதற்கு முன்பு செய்யாவிட்டாலும் செய்திருப்போம். சிலர் விடுபட்டிருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் நியத்து வைத்துக் கொள்வோம். இந்த புத்தாண்டிலே நாங்கள் திட்டமிடலாக அமைத்துக் கொள்வோம். அதே போன்று சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்ற சகோதரர்களே, ஃபர்லான நோன்புக்கு மேலதிகமாக சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன. எமது குடும்பத்தோடு சேர்ந்து துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் அரஃபா நோன்பை நோக்க வைப்போம். 2 வருடங்களின் பாவங்களை, சிறிய பாவங்களை, பெரும் பாவங்கள் இந்த கடமைகளினூடாக மன்னிக்கப்பட மாட்டாது. பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தௌபா செய்ய வேண்டும். தௌபாவுடைய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். கொள்ளை, விபச்சாரம், களவு போன்ற பெரும் பாவங்கள் இந்த அமல்களினூடாக மன்னிக்கப்பட மாட்டாது.
உம்ரா செய்வதனூடாகவோ இது போன்ற சுன்னத்தான நோன்புகளை நோட்பதனூடாகவோ பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. ஆனால் சிறு பாவங்கள், இதுதான் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் அறிஞர்கள் எல்லோருடைய ஏகோபித்த முடிவு, எமது சிறு பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். எனவே ஒரு வருடத்திலே நாங்கள் எத்தனை சிறிய பாவங்களை செய்திருப்போம், அந்த அத்தனை பாவங்களுக்குமான ஒரு பரிகாரம் இன்றைய நாள் ஆஷூரா நோன்பு என்பதை எமது குடும்பத்தோடு சேர்ந்து பிறகு இந்த வருடம் நாங்கள் நோட்டிருப்போம். அதிகமானவர்கள் நோட்காதவர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நோட்பதற்கு இன்றைய நீங்கள் உறுதி கொண்டு கொள்ளுங்கள். அதே போன்று துல்ஹஜ் மாதத்திலே 9ஆம் நாள் அரஃபா நோன்பையும் நாங்கள் குடும்பத்தோடு நோட்போம் கண்ணியத்துக்குரியவர்களே. அதே போன்று ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த சுன்னத்தான நோன்பு இருக்கிறதே. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் பிறந்தது திங்கட்கிழமை, எனக்கு நபிப்பட்டம் கிடைத்தது திங்கட்கிழமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்குகள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த மலக்குகள் அல்லாஹ்விடம் அந்த அடியானை பற்றி எடுத்து கூறுகின்ற நாள், அவனது அமல்களை வைத்து சமர்ப்பிக்கின்ற நாள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். எனவே அல்லாஹ்விடம் வைத்து அந்த மலக்கு எம்மை பற்றி சொல்கின்ற போது, யா அல்லாஹ், உனது அடியான் நோன்புடன் இருக்கிறான், உனக்காக நோன்பு நோட்டிருக்கிறான் என்று சொன்னால் எமது அந்தஸ்தை சிந்தித்து பாருங்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நாங்கள் நோன்பு நோட்பது சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. இந்த சுன்னத்துக்களை அதே போன்று மாதாந்தம் ஐயாமுல் பீல் வெண்மை நாட்கள் இருக்கின்றன, ஐயாமு சூத் கருமை நாட்கள் இருக்கின்றன. பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீல் சுன்னத்தான நோன்பு, 27, 28, 29 ஐயாமு சூத் கருமை நாட்கள் சுன்னத்தான நோன்பு. இவ்வாறு பல நோன்புகள் இருக்கின்ற நிலையிலே குடும்பத்தோடு சேர்ந்து இதில் சிலதையாவது பிடிக்க நாம் முயற்சிக்கலாம் அல்லவா கண்ணியத்துக்குரியவர்களே. அதே போன்று எமது இரண்டாவது அம்சமாக நான் உங்களுக்கு ஆலோசிக்கின்ற விடயம் எமது திறமைகளை இனங்காணுதல். எமது குழந்தைகளின் பிள்ளைகளின் ஆற்றல்களை திறமைகளை இனங்கண்டு அவற்றுக்கு ஏற்றாற்போல் அவர்களை வழிநடத்த வேண்டும். அவர்கள் சிறு வயது முதலே அழகான கராத்தோல்லவர்களை அந்த துறையிலே அதிகம் அனுப்ப வேண்டும். நன்றாக படிக்கக்கூடியவர்களை, துறை சார்ந்தவர்களை உருவாக்க வேண்டும். கணிதமும் விஞ்ஞானமும் படிக்க முடியாதவர்களை கொண்டு போய் கணித விஞ்ஞான பிரிவில் சேர்ப்பதல்ல, அந்த பிள்ளைகளின் திறமைகளை இனங்கண்டு இன்ஷா அல்லாஹ் அவர்களை நாங்கள் வழிப்படுத்துவோம். அதே போன்று அடுத்த ஆலோசனையாக நான் சொல்லவிருப்பது உள ஆரோக்கியமும் சந்தோஷமும். எமது குடும்பங்களிலே சந்தோஷமும் உள ஆரோக்கியம், சந்தோஷமாக இருக்கின்ற குடும்பத்தில் தான் நல்ல சிந்தனைகள் பிறக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எமது குடும்பத்திலே சந்தோஷமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வோம். அதற்காக சுற்றுலாக்கள் செல்வோம். வருடத்திற்கு ஒரு தடவையாவது குடும்பத்திலே அழைத்து கொண்டு சுற்றுலாக்கள் செல்வோம். உறவினர்களுடனான குடும்ப ஒன்றுகூடல்களை ஏற்படுத்துவோம். சில போது சந்திக்கின்ற போது சில மாணவர்கள் 17, 18 வயசிலே கேட்கின்ற போது தாயுடைய சகோதரர்கள் வீட்டுக்கு வாழ்க்கையிலே சென்றில்லாத மாணவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இந்த புத்தாண்டிலிருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம். அதற்கான வாய்ப்புகளை, சமூகத்துடன் உறவாடுவதற்கான சந்தர்ப்பங்களை எமது குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அதே போல் பொறுப்புகளை பகிர்ந்தளிப்போம். எமது வீட்டிலே இருக்கின்ற வேலைகளை தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கும் வேலைகளை பகிர்ந்தளிப்போம். பூமரத்துக்கு தண்ணி ஊற்றுவதிலிருந்து, உடுப்பு கழுவதிலிருந்து, மடிப்பதிலிருந்து எல்லா வேலைகளையும் எல்லா பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து பழக்க வேண்டும். இந்த பழக்கம்தான் எதிர்காலத்திலே சிறந்த பிரஜையாக மாற்றும். இந்த வருடத்திலிருந்து வேலைகளை அனைவருக்கும் நாங்கள் பகிர்ந்தளிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இலக்குகளை தீர்மானிப்போம். அதாவது கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்திலே நாம் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்குவோம். மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன. பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த ஹுத்துபாவிலே அவற்றை விளங்கப்படுத்துவதற்கான நேரம் அல்ல என்றாலும் இவற்றை நாங்கள் படிப்போம், விளங்குவோம். அவற்றினூடாக இந்த குடும்பத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தோஷமான குடும்பமாக வழிநடாத்துவோம். அதேபோல் குடும்பத்திற்குள் சிறந்த விடயமாக மஷூரா செய்வோம். எல்லா விடயங்களையும் குடும்பத்திற்குள் மஷூரா செய்கின்ற ஒரு நடைமுறையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவோம். அதேபோல் ஒரு பொருளாதார திட்டத்தை வகுத்துக் கொள்வோம். வரவுக்கேற்ற செலவை வகுத்துக் கொள்வோம். பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதல்ல, அதுதான் பிள்ளைகள் கெடுவதற்கான முதல் விடம். எனவே பிள்ளைகள் கேட்கின்ற போது எமது வருமானம் இவ்வளவுதான், இதற்கு இவ்வளவுதான் செலவழிக்க முடியும் என்ற சில விடயங்களை கூறி எமது வரவுக்கேற்ற செலவுகளை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். உங்களுக்கு தெரியும், உமையா கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இரண்டாவது உமர் என்று சொல்லப்படுவர், ஹிஜ்ரி 99 ஹிஜ்ரி 101 வரை இஸ்லாம் உலகத்திலே ஆட்சி செய்த ஒருவர். எனவே அந்த உமையா கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களிடம் அவரது மனைவி வந்து கேட்கிறார், பெருநாளைக்கு எமது மகளுக்கு கொடுப்பதற்கு ஆடை இல்லை,
உங்களது சம்பளத்தை அடுத்த மாத சம்பளத்தை முன்கூட்டியே பைத்துல் மாலிலிருந்து பெற முடியாதா, பெற்று ஆடை எடுக்க முடியாதா என்று கேட்கின்ற போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அடுத்த மாதம் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நான் அந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு அடுத்த மாதம் உயிரோடு நிற்பேன் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எனவே இருப்பதை கொண்டு சமாளித்துக் கொள்வோம் என்று வீட்டில் இருந்த ஒரு புடவையை, பழைய புடவையை எடுத்து உடுப்பு தைத்து கொடுத்த ஒரு வரலாற்றை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே காண்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வகையிலே எமது குடும்பத்தை நாங்கள் திட்டமிடுவோம், இந்த திட்டங்களை செயற்படுத்துவோம். செயற்படுத்துகின்ற போது நாங்கள் இவற்றை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மதிப்பீடு செய்வோம். எந்த அளவுக்கு இவை நடைபெறுகின்றன என்ற விடயங்களை மதிப்பீடு செய்து இன்ஷா அல்லாஹ் எமது குடும்பங்களை சிறந்த முறையிலே அமைப்போம். யா அல்லாஹ் எமது பிள்ளைகளை ஒரு சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக. இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோசனமான பிள்ளைகளாக எமது பிள்ளைகளை ஆக்குவாயாக. அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் குடும்பங்களாக எமது குடும்பங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எமக்கு சோதனையாக எமது குடும்பங்களை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ் நரகின் பிறகாக எமது குடும்பத்தவர்களையும் இந்த சமூகத்தவர்களையும் இந்த சமுதாயத்தை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.